அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு உலக பிரபலமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் போய்க் கொண்டிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலத்தில் 2 மண்ணறைகளுக்கு இடையில் 2 கபருக்கு இடையில் நடந்து சென்றார்கள். போனவர்கள் தொடர்ந்து நடக்காமல் நின்று விட்டார்கள். நாங்களும் நின்று விட்டோம். நின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகபாவனைகளில் மாற்றம் தெரிந்தது. கவலை உடனடியாக அவர்களுடைய முகத்தை சூழ்ந்து கொண்டது. நிலைமையை கவனித்த அவர்களின் முக மாற்றத்தை உணர்ந்த நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுடைய நிலைமையை குறித்து கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னார்கள், இந்த 2 கபறுகளிலும் அடக்கப்பட்டிருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதோடு நிறுத்தி இருந்தால் கூட ஏதோ அவர்களின் குற்றம் என்று யூகிக்காமல் விட்டுவிடலாம். ஆனால் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இருவரும் பெரிய குற்றங்களுக்காகவெல்லாம் வேதனை செய்யப்படுவதில்லை. அப்படின்னா ஏதோ சின்ன தவறு, எல்லாரும் செய்யக்கூடிய தவறு, ஒரு சிறிய சிறிய தவறுகளுக்காக அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள்னு தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களில் இருவரில் ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்ய மாட்டார். மற்றொருவர் மக்களுக்கிடையிலே கோல் சொல்லி தெரிந்தவர். மாறுபட்ட 2 விஷயங்கள். 2 விஷயங்களுக்காக 2 கபறுகளிலும் வேதனை செய்யப்படுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். ஹதீஸ் மேலும் தொடர்கிறது. இந்த ஹதீஸை ஒட்டி இந்த ஹதீஸிலிருந்து தெரிய வருகின்ற செய்திகளும் ஏராளம். நாம் இப்போது லேசாக இந்த ஹதீஸின் சில கோணங்களை மாத்திரம் சிந்திக்கலாம். சிறுநீரிலே இருந்து அசுத்தத்துக்கு பின்னால் சுத்தம் செய்வது என்பது இஸ்லாம் மிக வலியுறுத்திய ஒரு செயல். இஸ்லாமிய மார்க்கமே சுத்தத்தை பேசுகிற மார்க்கம். எந்த ஒரு இபாதத்திற்கு முன்னாலேயும் சுத்தம் செய்யாமல் வணக்கம் அனுமதிக்கப்படவில்லை. ஒது முடித்துவிட்டுத்தான் தொழுகை. சுத்தமாக இருத்தல் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். குர்ஆனில் அல்லாஹ் அவனும் சுத்தமானவன் என்பதை தெரிவிக்கிற அதே நேரம் யுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தமாக இருக்கக்கூடியவர்களையே அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லுகிறான். மிக ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹி என்கிற வேத வெளிப்பாடுகளில் ஆரம்ப கட்டமாக இறங்கிய ஆயத்துகளிலேயே வசியாபக ஃபதஹிர், நபியே ஆடைகளை சுத்தமாக வையுங்கள். சுத்தம் என்பது வானவர் தலைவர் மூலமாக வகியாய் வந்த செய்தி என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் சுத்தம் செய்யாமல் இருத்தல் என்பது பல்வேறு வியாதிகளுக்கு, குறிப்பாக பால்வினை நோய்கள் என்று இன்றைக்கு வரக்கூடிய பரவலான வியாதிகளுக்கு இந்த சுத்தமின்மை காரணமாக இருக்கிறது என்பது சமய ரீதியான உண்மை மட்டுமல்ல, அறிவியல் மூலமாக இந்த உலகத்தில் நிரூபணமான செய்திகளிலும் ஒன்று. பெரும்பாலான பேர் இந்த விஷயங்களில் காலம் செல்ல செல்ல ஆங்காங்கே ரோடுகளில் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதும், சரியாக சுத்தம் செய்யாமல் செல்லுவதும், ஏனோதானோ என்று இந்த விஷயத்தில் பாராமுகமாகவும் கவனம் இல்லாமல் இருப்பதும் பெருகி வருகிறது. ஆனால் கபரிலே வேதனை செய்யப்படுகின்ற அளவுக்கு ஒரு சிறிய குற்றமாக நாம் பாவிக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2வது ஆள் வேதனை செய்யப்படுகிற நபர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் கோல் சொல்லி தெரிந்தவர், மக்களுக்கிடையிலே புகார் சொல்லி தெரிந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் தெரிவிக்கிற செய்தி, ஒரு புறம் பேசுதல், கோல் சொல்லுதல் போன்றவைகள் எல்லாம் பேசுபவனும் குற்றவாளி, அவைகளை கேட்பவனும் குற்றவாளி. மிகப்பெரிய விசாலமான குற்றம். ஒரு சில உலமாக்கள் புறம் பேசுவதை பெரிய பாவங்களில் எழுதுகிறார்கள். வட்டி வாங்குதல், விபச்சாரம் புரிதல், இது போன்ற குற்றங்களிலே கொண்டு போய் புறம் பேசுவதை சேர்க்கிறார்கள். சும்மா இது லேசான குற்றம் தானே, அடுத்தவங்களை பத்தி பேசுறது தானே என்று நாம் நினைக்கலாம். இல்லை, அல்லாஹ்விடத்தில் இது மிகப்பெரிய குற்றம். யாராவது ஒருவருடைய குறை நமக்கு தெரிந்து அந்த குறையை நாம் பெரிதுபடுத்தவும் பிரஸ்தாபிக்கவும் வெளியிலே பிரபல்யப்படுத்தவும் முடியும் என்று இருந்தும் கூட அந்த குறையை மறைத்தால் மறுமை நாளில் இவன் குறைகளை அல்லாஹ் மறைப்பான் என்பது உலகம் அறிந்த நபிமொழிகளிலே ஒன்றாகும். ஒரு நபித்தோழர் கேட்டார்,
புறம் என்றால் அவர்கிட்ட இல்லாததானே சொல்லக்கூடாது, அவர்கிட்ட இருக்கிற குறைய சொல்லலாமல்ல அப்படின்னு கேட்டார். இன்கான ஃபீ அஹீ மா அகூல், நான் என்ன அவரை பத்தி சொல்றேனோ அந்த புகார் அவர்கிட்ட இருந்தா அப்ப இது சரியா அப்படின்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், இல்லை, அப்பவும் இது தப்பு தான். இருக்கிற குறையாக இருந்தாலும் நீ அதை சொல்லுவதை அவர் காதிலே கேட்டால் அவர் மனசு வருத்தப்படுமா இல்லையா? அப்படி பிறர் மனசு வருத்தப்படும் அத்தனை செய்திகளும் புறங்களிலே சேரும். அது இருக்குதா இல்லையாங்கிறதல்ல. ஒரு உயரமானவரை பார்த்து நட்டையானவர் என்றோ அல்லது குள்ளமாக இருப்பவரை பார்த்து குட்டை என்றோ ஒரு பழிச்சொல்லாக பேசுகிற போது இந்த வார்த்தைகள் இயற்கையில உண்மையா இருக்கலாம். ஆனா குட்டை என்று ஒருவரை அழைப்பது அவர் காதுக்கு கேட்கிற போது அவருக்கு மன வருத்தத்தை உண்டாக்குமானால் அது புறம் மற்றும் கோல் இது போன்ற தவிர்க்கப்பட வேண்டிய பாவங்களிலே அதுதான் சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகள் நமக்கு தெரியும். மேராஜிற்கு விண்ணுலக பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட போது பல கூட்டங்களை கடந்து செல்லும் வாய்ப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏற்பட்டது. ஒரு கூட்டத்தை கடந்து சென்ற போது அவர்களுடைய கை விரல் நகங்கள் செம்புகளை போன்று மிகவும் துருத்தி கொண்டு கூர்மையான கத்தி போன்ற ஆயுதங்களை போல நகங்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய முகங்களை தாங்களாக கீறி கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்துவிட்டு வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இது ஏன் இந்த கூட்டம் என்ன முகத்தில் தங்களுடைய முகங்களை தாங்களே தங்களுடைய கூரிய நகங்களால் கீறி கொண்டு இரத்த கிளறியில் காட்சி தருகிறார்களே, இவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ஹும் கௌமும் முக்தாபூன், இவர்கள் புறம் பேசிய கூட்டம், அடுத்தவர்களை பற்றி உள்ளதையோ அல்லது இல்லாததையோ அவ்வப்போது அமர்ந்து பேசுவது இவர்களின் வாடிக்கை என்று புறம் பேசுபவர்களை குறித்த அந்த தண்டனைகளையும் அவர்களுக்கு மறுமையிலே அவர்கள் என்ன கோலத்தில் இருப்பார்கள் என்கிற காட்சியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே விளக்கி தருவார்கள். உலகமெல்லாம் அறிந்திருக்கின்ற திருக்குர்ஆனுடைய பிரபலமான சூறாக்களில் ஒன்று வைலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, கேடு உண்டாவதாக என்று சொல்லி ஹுமஸா லூமஸா என்ற வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹுமஸத்தில் லுமஸா என்கிற வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற போது அன்னஹா ஃபீ நஸலத் ஃபில் முக்தாபீன், இந்த சூரா இந்த கேடு என்பது புறம் பேசுபவர்களுக்கு நரகத்தின் ஆக மோசமான ஓடை உண்டாவதாக என்று அவர்களின் விஷயத்தில் தான் இந்த வசனம் சூரா இறங்கியது என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். என்றால் சின்ன சின்ன குற்றங்களாக நாம் நினைக்கக்கூடிய அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுதல், குறை சொல்லுதல், கழுவி குடித்தல், அவர்கள் சம்பந்தமாக ஆராய்தல் என்பதும், அதே போல சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாமல் இருக்கின்ற அது போன்ற சிறியவைகளாக நாம் நினைக்கிற குற்றங்கள் கூட அல்லாஹ்விடத்தில் பெரிதாக கருதப்பட்டு பாவம் சேர்க்கப்படுகிறது என்றால், இந்த தண்டிக்கப்படுகிறது என்றால் நாம் இந்த குற்றங்களிலே இருந்து தவிர்த்து கொள்ள யோசிக்க வேண்டும். நினைவிலே வையுங்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபரை கடந்து சென்று இதன் வேதனையை கண்ணால் பார்த்ததற்கு பிறகு அருகிலே இருந்த மரத்திலே இருந்து மரக்குச்சிகளின் கிளைகளை ஒடித்து 2 கபர்களினுடைய தலைப்பகுதியிலே நட்டு வைத்தார்கள். சொன்னார்கள், இந்த மரம் மட்டைகளின் இலைகள், இந்த மரத்தினுடைய இலைகள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிற வரை, இறைவனை இந்த இலைகள் மானசீகமாக நமக்கு கேட்காமல் மறைமுகமாக துதிபாடி கொண்டிருக்கின்ற வரை இந்த மண்ணறையில் இவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறைகளின் தலைமாட்டிலே அன்றைக்கு நட்டு வைத்த அந்த மரம் நடுதல் தான் இன்று வரை முஸ்லிம்களின் மண்ணறையிலே நீடித்த பழக்கமாக நிலைத்திருப்பதையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்த நபிமொழி சொல்லுகிறது, எந்த பாவத்தையும் சின்ன பாவமாக நினைத்து பலமுறை செய்ய வேண்டாம், அது கபரிலே வேதனை செய்யப்படுகிற பெருங்குற்றமாக ஆகும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கபருடைய இன்னும் மறுமையினுடைய எல்லா வேதனைகளிலே இருந்தும் அந்த வேதனைக்கு காரணமான செயல்பாடுகளிலே இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.